வணக்கம். இது உங்கள் கந்தன் அகாடமி. இன்னைக்கு யூஜிசி நெட் ஜூன் 2025க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓபன் பண்ணியிருக்காங்க. அபிஷியல் வெப்சைட்குள்ள போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லிங்க் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஜூன் 2025 கிளிக் ஹியர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி தரேன். நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்டர், ஏன்னா வந்து ஆல்ரெடி இருந்தவங்க இப்போ நியூ கேண்டிடேட்டா நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இதுக்குள்ள போயிடணும். இதுக்குள்ள கிளிக் பண்ணிக்கோங்க. கிரீன் இதுல வந்து இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் அதை ஃபுல்லா படிச்சுக்கோங்க. அந்த பிடிஎஃப் ஓபன் பண்ணி படிச்சுக்கோங்க. எவ்வளவு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல்னா 1150. ஓபிசி என்சிஎல் சர்டிபிகேட் நீங்க வச்சிருக்கணும். இடபிள்யூஎஸ் சர்டிபிகேட் நீங்க கண்டிப்பா வச்சிருக்கணும். அப்படி இருக்கவங்க வந்து இதுல அப்ளை பண்ணணும். 600 rupees பே பண்ணணும். எஸ்சி எஸ்டிக்கு 325, தேர்ட் ஜெண்டருக்கு 325 ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் படிச்சுக்கோங்க. போட்டோ சிக்னேச்சர் எல்லாம் ப்ராப்பரா எடுத்து வச்சுட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க. அவசரப்பட்டு அப்ளை பண்ணாதீங்க. இந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் டு நெக்ஸ்ட் இங்க கொடுக்கணும். ப்ரொசீட் டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் அதுக்குள்ள கொண்டு போகும். நெக்ஸ்ட் பேஜ் கொண்டு போகுது. சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸாம் சென்டர்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு நீங்க டிக் பாக்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணிட்டு கொண்டு போற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு இன்ஃபர்மேஷனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இங்க ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. நோட்டிபிகேஷன் எப்படி இருக்கு, என்னென்ன டேட்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நோட்டிபிகேஷன் பப்ளிக் நோட்டீஸ் 16th ஏப்ரல் இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஈவினிங். இதுல என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. மொத்தம் 85 சப்ஜெக்ட்ஸுக்கு வந்து இது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமா நடக்க போகுது. ஜூன் 2025 ரொம்ப லாங்ல இல்ல, ரொம்ப கிட்ட இருக்கு. நம்ம ஏப்ரல் 16th இன்னைக்கு இருக்கும். மே 1 month மட்டும் தான் நம்ம கையில சாலிடா இருக்கு. இதுல ஒரு 15 days, அதுல ஒரு 15 days எடுத்துக்கிட்டா கூட 60 daysக்கு கம்மியா தான் நம்ம கையில இருக்கு. இந்த எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு அப்கமிங் டேஸ்ல நாங்க வீடியோஸ் போடுவோம். இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து நாங்க வந்து வீடியோஸ் கந்தன் அகாடமில இருக்கு. பேப்பர் 1க்கானது, பேப்பர் 2 கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு நான் அப்லோட் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் வீடியோ அதுதான் அப்லோட் ஆகும். கந்தன் அகாடமி சப்போர்ட் பண்ணுங்க. கந்தன் அகாடமியோட வீடியோஸ் அண்ட் கண்டென்ட் ஆன்லைன்ல இருக்க பிஒய்க்யூஸ் வந்து கண்டிப்பா ஹெல்ப் ஆகும். நான் அதை பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா சொல்லியிருக்கேன், கவனிங்க. சப்மிஷன் ஆன்லைன் ஃபார்ம் எப்ப சப்மிட் பண்ணா இன்னையில இருந்து 16th ஏப்ரல் இருந்து மே 7th வரைக்கும் அவங்க டைம் கொடுத்துருக்காங்க. மே 7, 2025. யூபிஐல ஆன்லைன் பேமெண்ட் பண்ண முடியும். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எல்லாமே இருக்கு. 8th மே வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கான டைமிங்கோட இருக்கு. எல்லாமே நீங்க பாத்துக்கலாம். அப்ளிகேஷன் ஏதாவது கரெக்ஷன் இருக்கு, மிஸ்டேக்கா நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா 9th மே 10th மே அதுக்கான டைம் கொடுத்துருக்காங்க. நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸாம் சிட்டிஸ், அதோட அட்மிட் கார்டு எல்லாமே வந்து லேட்டரா இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்கிறது பாருங்க. 21st June 2025 30th June. கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் எக்ஸாம் நடத்தலாம் அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இந்த டேட்ல தான் எக்ஸாம் இருக்கும். டேட்னு போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு எக்ஸாம் தள்ளி போகணும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இந்த 60 days ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் கீ வில் பி ரிலீஸ் லேட்டர் போட்டிருப்பாங்க. எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஆன்சர் கீ உங்களுக்கு வரும். அபிஷியல் வெப்சைட்ல போய் தான் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இப்ப நான் சொல்றது மாதிரி தான் முன்னாடி போயிட்டு நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அந்த லிங்க்ல என்ன எக்ஸாம் ஃபீஸ்ன்னு பாத்துக்கோங்க. இது வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆன அபிஷியல் நோட்டீஸ் 16th ஏப்ரல். இந்த எக்ஸாமோட இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பா ஒருத்தருக்கும் தெரிஞ்சிருக்கும். 85 சப்ஜெக்ட்ஸ்க்கான மேஜர் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. மேஜர் பேப்பரை நீங்க தனியா ப்ரிப்பேர் பண்ற மாதிரி, ஜென்ரல் பேப்பர் 1க்கான சப்போர்ட் வந்து கந்தன் அகாடமி மூலமும் கிடைக்கும். கந்தன் அகாடமியோட கண்டென்ட்டை ஃபாலோ பண்ணணும், ரெகுலரா வீடியோஸ் வரணும்னா நோட்டிபிகேஷனை ஆன்ல வச்சுக்கோங்க. ஷேர் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. டெலிகிராம் குரூப் நம்மளுக்கு ஒண்ணு இருக்கு. இந்த நம்ம ஷோ பண்றத டெலிகிராம் குரூப்ல நீங்க போனீங்கன்னா டெலிகிராம் குரூப்ஸ்ல வந்து நம்மளால பிஒய்க்யூஸ் நீங்க அட்டன் பண்ண முடியும். பிஒய்க்யூஸ் மூலியமா நீங்க அட்டன் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே. பிஒய்க்யூஸ் இதுதான் பிஒய்க்யூஸ். நான் இங்க போட்டிருக்கேன் பாத்தீங்களா, கந்தன் அகாடமியோட டெலிகிராம் குரூப். ஏன்னா லிங்க் கீழே கொடுத்தா நிறைய பேர் வந்து அட்டன் பண்ண முடியல, லிங்க் ஜாயின் பண்ண முடியலன்னு சொல்றீங்க. கந்தன் அகாடமி யூஜிசி நெட் செட்னு சொல்லிட்டு சேனல் நம்ம நேம் இருக்கு. இதுல போனீங்கன்னா இந்த மாதிரி டெய்லி நான் பிஒய்க்யூஸ் வந்து 10 பிஒய்க்யூஸ் நான் அப்லோட் பண்ணுவேன். நீங்க எக்ஸாம் மாதிரி டெஸ்ட் எழுதி பாத்துக்கலாம். உங்க ஆன்சர்ஸ் வந்து இதுல தெரியும். இதுல இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பல்ப் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஆன்சர் நீங்க தப்பா போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் தெரியலன்னா இந்த எக்ஸ்பிளனேஷன் மூலமா நீங்க படிச்சுக்க முடியும். இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜூன் 2025 எக்ஸாம் ரொம்ப லாங்ல இல்ல, ரொம்ப கிட்டத்துல இருக்கு. ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம வீடியோஸ், டீச்சிங் ஆப்டிடியூட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். யூஜிசி நெட்டுக்கான பேப்பர் 1 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எதை படிச்சா கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும், 35 to 40 மார்க்ஸ் எப்படி எடுக்க முடியுங்கிற வீடியோ நம்ம கந்தன் அகாடமில இருக்கு. நான் மேல கார்ட்ஸ்ல தரேன், இல்லைன்னா வீடியோ பேக் சைட் நான் அட்டாச் பண்றேன். கண்டிப்பா அந்த வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். இல்ல இந்த மாதிரி வீடியோஸ் போடுங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எனக்கு அப்லோட் பண்ணுங்க நீங்க கேட்டாலும் அதே மாதிரி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி தரேன். கந்தன் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க.
நாளையில இருந்து டெய்லியும் 10 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து போஸ்ட் ஆகும். அது கண்டிப்பா உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். நான் PYQs கண்டிப்பா போடுவேன். 2023, 24, 25க்கான PYQs வந்து அப்லோட் ஆகும். அட்டன் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். என்ன நோட்டிபிகேஷன் வந்துச்சு எப்படி படிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகாதீங்க. 60 டேஸ் வந்து ஒரு சாலிடான டைம். நீங்க ப்ராப்பரா டைம் மேனேஜ்மெண்டோட படிச்சீங்கன்னா இந்த எக்ஸாம் உங்க கையில ஃபியூச்சர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான எக்ஸாம். இது ஒன்றும் லெத்தாஜிக்கா நீங்க படிச்சுக்கலாம் பாத்துக்கலாம் அப்படி தயவு செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. இந்த எக்ஸாமோட பெனிஃபிட் இதை நீங்க வாங்கும் போது உங்களுக்கு தெரியும். ஏன்னா JRF இதுல இருக்கு, இங்க போட்டிருக்காங்க பாருங்க, JRF இதுல இருக்கு. அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அப்பாயின்மெண்ட் வாங்க முடியும். அட்மிஷன் டு PhD. நீங்க ஒரு காலேஜ்ல யூனிவர்சிட்டியில இந்தியன் யூனிவர்சிட்டியில PhD செய்யணும்னா இந்த எக்ஸாம் கண்டிப்பா உங்களுக்கு தேவை. PG ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. கேட்டகரி கட் ஆஃப் குள்ள போனா மட்டும் தான் சர்டிபிகேட் உங்களுக்கு வந்து அப்லோட் டவுன்லோட் பண்ணிட்டு நம்மளால எக்ஸாம நெக்ஸ்ட் லெவலுக்கே நம்மளால லைஃப்ல போக முடியும். PhDனாலும் சரி, அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் JRF வாங்கினாலும் இந்த எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டைஃபனோட படிக்கலாம். அவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த எக்ஸாம் நீங்க கிளியர் பண்றதுனால. கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. மிஸ்டேக் இல்லாம அப்ளை பண்ணுங்க. நான் அப்ளிகேஷன் எப்படி வீடியோன்னு நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன். கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸும் நான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் கந்தன் அகாடமி. உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, ஆன்சர் பண்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.